கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம் கண் முன்னால கொண்டு வர்றது என்னன்னா, அந்த கல்வாரி சிலுவையில அவர் அடிக்க போகும்போது அந்த கொல்கதா வீதியில அவர் அந்த சிலுவையை கொண்டு போகிறத அந்த காட்சியை நாம் கண் முன்னால கொண்டு வந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீ சுமந்தது என் பாவ சிலுவையோ. உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான் நினைத்ததா, உம் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன். தீய சிந்தனை நான் நினைத்ததா, உம் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன். உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். பெருமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலால் உன் நிலாவில் குத்தினேனே. பொறுமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலால் உம் விழாவில் குத்தினேனே. உம் உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். உம் உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். அசுத்த பேச்சுக்கள் நான் பேசி மகிழ்ந்ததா, கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேனே. அசுத்த பே
கசப்பு காடியை நான் குடிக்க கொடுத்தேனே, உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். பாவ சேற்றினார். கசையால் அடித்தது காம உணர்ச்சியா, காரி துப்பியது என் பகைமை உணர்ச்சியா, கசையால் அடித்தது என் காம உணர்ச்சியா, காரி துப்பியது என் பகைமை உணர்ச்சியா, உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகா ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த சிலுவை தியான நேரத்திலையும் அப்பா நீங்க ஆண்டவரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காய் கோர சிலுவையை சுமந்து போனீங்களே ஆண்டவரை. அந்த கொல்கதா வீதியிலப்பா ஆண்டவரே அந்த சிலுவை சுமந்து கொண்டு போனீங்களே ஆண்டவரை. அப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்கள் உம்மை சிலுவையில் அறைந்தார்கள் அப்பா. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை, நாங்கள் செய்கிற பாவத்தினால் ஆண்டவரை, எங்களுடைய சிந்தையினால் செய்கிற பாவங்களுக்காய் உம் தலையில் முள்முடி சூட்டுகிறோமே ஆண்டவரை. எங்களுடைய இருதயத்தில் செய்கிற பாவங்களுக்காய் விழாவில் குத்துகிறோமே ஆண்டவரை. அப்பா எங்களுடைய கால்களால் செய்த பாவங்களுக்காய் உம்முடைய கால்களில் ஆணி அடிக்கிறோமே ஆண்டவரை. அப்பா எங்களுடைய கைகளால் செய்த பாவங்களுக்காய் உம்முடைய கரங்களில் ஆணி அடித்து கொண்டு இருக்கிறோமே ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. ஆண்டவரே நீர் இறங்கும் ஆண்டவரை. அப்பா இந்த கால வேளையிலப்பா எங்களுக்காய் அப்பா நீர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே அப்பா. உம்முடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்ன வேத வசனத்தின்படி அப்பா எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அப்பா நீர் விலை கிரயம் கொடுத்து அப்பா எங்களை மீட்டு கொண்டீங்களே, உமாக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்லப்பா, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் அப்பா இன்னும் ஆண்டவரே மனம் மாறாதபடி பாவத்திலேயும் சாபத்திலேயும் ஆண்டவரே பிசாசின் கட்டுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக டாடி. ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய மீட்பை கொடுப்பீராக ஆண்டவர. சிலுவையில் நீர் சம்பாதித்து வைத்த அந்த மீட்பை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. ரட்சிப்பை கொடுப்பீராக ஆண்டவர. அப்பா உம்முடைய சிலுவையை தியானிக்கிற கண்களால் அப்பா நாங்கள் ஆண்டவரை இச்சையோடு ஒருத்தரை பார்க்க கூடாதே ஆண்டவர. எங்க கண்கள் பரிசுத்தமாகட்டும், சிந்தைகள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. இறங்கி இப்பொழுது ஒரு விஷயங்களை ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க ஆண்டவர. ரிபா லபௌரி ஆக்கரபௌதி ஆரபா லக்கர் பீதோரை ஷல்பி ஓதரை ரிக்கம் தரால ரபி கரபா ஓரிபி கரபா. ஒரு விசை கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷையில பேசலாமா? ஓ ரபா லபா ரிபா ரபா ஷபா ரபா லிபா ரபா கரபா ஓ ரபௌலி ஆக்கரபா. ஆண்டவரே உம்முடைய வல்லமாய் இறங்கட்டும் ஆண்டவரே.
கட்டுகள் தெரிக்கட்டும் ஆண்டவரே. அபிஷேக தைலத்தால நிரப்புங்கப்பா. Fill my Lord. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகத்தை ஊற்றுவீராக டாடி. ஒவ்வொருடைய சிரசிலே ஊற்றினதுக்காய் நன்றி அப்பா. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன். அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இயேசுவின் கடைசி மணி துளிகளில் உதிர்ந்த முத்துக்கள் என்று சொல்லி தலைப்புல நாம இன்றைக்கு வேதத்தை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கடைசி மணி துளிகள், அதாவது அவர் மரித்து போகிற அந்த தருணத்துல அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு கோர சிலுவையில அகோரமான அந்த அந்தகேடு அடைந்த அந்த நேரத்துல அவர் வாயிலிருந்து முத்துக்கள் உதிர்கிறதாம். அந்த முத்துக்கள் தான் 7 முத்துக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இணையா எதுவுமே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதனால அந்த 7 முத்துக்கள், அதாவது சாகர நேரத்துல சிலர் கேட்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு செத்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சிலர் சாகும்போது சில காரியங்களை சொல்லிட்டு சாவாங்க. அப்போ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் அந்த கடைசி மணி துளிகள்ல அவர் 7 வார்த்தைகளை அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை அவர் மேல சுமந்து அந்த அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த சிலுவையை குறித்த ஒரு அவுட்லைனா சொல்லி நான் அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். சிலுவை எதை குறிக்கும் என்று சொன்னால் பாடுகளை குறிப்பதுதான் சிலுவை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிலுவை ஒரு அவமான சின்னமாய் கருதப்பட்டது. ஏன்னா ரோமர் ஆட்சி காலத்துல, அதாவது கொலை செய்பவர்கள், திருடுவர்கள், அதாவது இப்படிப்பட்ட குற்றம் செய்கிறவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறது இந்த தூக்கு மரம் தான். இதுல தான் என்ன பண்ணுவாங்க, இந்த சிலுவை மரத்துல அவங்கள தூக்கி போடுவார்கள் என்று அந்த நாட்கள்ல, அந்த ரோமர் ஆட்சி காலத்துல சட்டம் இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால அந்த சிலுவையில தூக்கி போடுறவங்களை அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சிலுவை என்று சொன்னால் அவமான சின்னமாக கருதினார்கள். ஆனால் இன்றைக்கு புனித சின்னமாக நாம் அநேகர் அதை நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா நம்ம தாலி செயின்ல போட்டுக்கிறோம், அதே போல நம்ம கழுத்துல பிள்ளைங்க செயின்ல போடுறாங்க. இப்படி நம்ம ஆலயங்கள்ல, சில ஆலயங்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த சிலுவை செதுக்கப்பட்டோ பாலிஷ் பண்ணப்பட்டோ அந்த நாட்கள்ல இல்ல. கரடு முரடான ஒரு சிலுவையை, அந்த பாரமான சிலுவையை ஆண்டவர் தூக்கி கொண்டு கொல்கதா வீதியில் அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த சிலுவை மரம் 15 அடி உயரம், 8 அடி அகலம், 150 கிலோ எடை உள்ளதாம். அவ்வளவு ஒரு பாரமான ஒரு சிலுவை
சிலுவையை ஒரு மனிதன் எப்படி தூக்க முடியும்? ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் அருள்நாதராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பாரமான சிலுவையை சுமந்து போனாராம். அது செதுக்கப்படாத சிலுவை. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மரக்கட்டையை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு அவரை அடித்த அந்த சாட்டை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அந்த சாட்டை நுனியில பாத்தீங்கன்னா அதாவது இரும்பு துண்டுகள், அதாவது கோலி மாதிரி இதெல்லாம் இரும்பு துண்டுகள், அதே போல ஆட்டு எலும்பு, மாட்டு எலும்பு இதெல்லாம் அந்த வச்சு என்ன பண்ணிருப்பாங்களாம், அந்த சாட்டை நுனியில வைத்திருப்பாங்களாம். அப்போ ஒரு நபரை அதை வைத்து அடிக்கும் பொழுது அந்த முதுகுலையோ எங்க அடித்தாலும் அந்த அந்த சதைகள் பெய்த்து கொண்டு வருமாம். எவ்வளவு ஒரு கோரமான காரியம் இல்ல? நமக்கு ஒரு சின்ன பின்னு குத்திச்சுனா கூட நம்மளால தாங்க முடியலையே. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ வேதனையை அவர் நமக்காய் தாங்கினாரே. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவ்வளோ அடிகளையும் அவர் வாங்கி கொண்டாராம். பாருங்க, 40க்கு ஒரு அடி குறைய 39 அடிகளை அவர் அடித்து அவருடைய முதுகு உளப்பட்ட நிலத்தை போல இருந்ததாம். ஹல்லேலூயா. ஒரு நிலத்தை உழுதா எப்படி இருக்குமோ அதை போல அவர் முதுகு இருந்ததாம். அந்த நம்ம படங்கள்ல பார்க்கிறோம், அதை பார்க்கும் போதே அதை பார்க்க முடியல. அந்த கோர காட்சி அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல அடிப்பட்டவர்கள் அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்களாம், இல்லாவிட்டால் அவர்கள் அதாவது இருதயம் வெடித்து இறந்து விடுவார்களாம். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இப்போ கெத்செமனே என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கெத்செமனேன்னு சொன்னா ஆயில் பிரஸ்ன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒலிவ எண்ணெயை பிழிந்து எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த கெத்செமனே இடம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கெத்செமனே என்கிற இடத்துல நம் அருள்நாதராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பிழிந்து எடுத்தார்களாம். ஹல்லேலூயா. லூக்கா 22:44 நாம் வாசிப்போம். லூக்கா அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்ததை நாம் பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அடுத்தது அவருடைய அந்த முள் பார்த்தீங்கன்னா 1.5 அதாவது அங்குலம் இருக்குமா, இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த முள் கிரீடம், அந்த ஒவ்வொரு முள்ளும் 1.5 அங்குலம் இருக்குமாம். மத்தேயு 27, 29, 30 இதை குறித்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு 27, 29, 30. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அல்லேலூயா. இந்த முள்ளை குறித்து நாம் அங்க பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இந்த முள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய தலையில சூட்டி அவர் கையில கொடுத்த கோலை வைத்து என்ன பண்றாங்களாம், அடிக்கிறாங்களாம். அடிக்கும் பொழுது அந்த முள், அந்த 1.5 இன்ச்சு அங்கலம் உள்ள அந்த முள் உள்ள இறங்கும் பொழுது கண் வழியாய் போய் அவர் கண் பார்வை இழந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த முள் பார்த்தீங்கன்னா ஒரு தேள் கொட்டுனா எப்படி இருக்குமோ, தேளுடைய விஷத்தை போல இருக்குமா ஒரு முள். இப்படி அதுல 90 முட்கள் அந்த முட்கிரீடத்தில் இருந்ததாம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு முள்ளு குத்துனாவே தேள் கொட்டினது போல இருக்கும்னா 90 முட்கள் அந்த தலையில அது அசையும் போதும், அந்த மரத்துண்டை தூக்கி கொண்டு போகும்போதும் படும்பொழுதும் எவ்வளவு வேதனை இல்ல. இதன் மத்தியில் அவங்க அந்த கோலை வைத்து அடித்து அவரை பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ வேதனைகளை யாருக்காக தாங்கினார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த மனு குலத்துக்காகவும் ஆண்டவர் அந்த வேதனைகளை அவர் தாங்கி கொண்டார். அவர் கைகளில் அடிக்கப்பட்ட ஆணி 8 அங்குலம் நீளம் இருந்ததாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் படத்தில் பார்க்கிறோம், உள்ளங்கையில் அடிக்கிறது போல சில படங்கள்ல இருக்கும். ஆனால் அவருடைய அந்த ஆணி எங்க அடிக்கப்பட்டதாம்? இந்த இடத்துல அடிக்கப்பட்டதாம்.
பாருங்க, இந்த இடத்துல அடிக்கப்பட்டா அந்த வெயிட் வந்து ஃபுல்லா அந்த இடத்துல அந்த 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 நரம்புல அந்த எலும்புல என்ன பண்ணும், தாங்கும். அப்போ எவ்வளவு வேதனை. அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட கோர சிலுவையை ஆண்டவர் சுமந்து அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த கடைசி நேரத்துல அவர் ரத்தமெல்லாம் அவர் இழந்து போய் அவர் எப்படிப்பட்ட மன சூழ்நிலையில இருந்திருப்பார் பாருங்க. அந்த நாட்கள்ல இறந்துட்டாங்களான்னு பார்க்கிறதுக்கு கால் எலும்பை முறிச்சு பார்ப்பாங்களாம். ஆனா நம்ம ஆண்டவருடைய கால் எலும்பு முறிக்கப்படவில்லை. நீதிமானின் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அதனால இவர் கால் எலும்பை கூட முறிக்கவில்லை. ஆனால் அந்த கடைசி நிமிஷத்துல பாருங்க, அங்க சுத்தி ஆட்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவரை அடித்தவர்கள், திட்டினவர்கள், காரி துப்பினவர்கள், தலையில் கொட்டினவர்கள், ஈட்டியால் குத்தினவர்கள், அவரை வாரினால் அடித்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் பரிகசித்த அத்தனை பேரும் நிற்கிறாங்க. அப்பொழுதுதான் அவர் 7 முத்துக்களை அவர் வாயிலிருந்து உதிர்க்கிறதை பார்க்கிறோம். முதல் அதாவது என்னன்னா மன்னிப்பு. லூக்கா 3:34 சொல்லப்பட்டிருக்கு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இரண்டாவது ரட்சிப்பு. லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது பராமரிப்பு. யோவான் 19:26-27 ஸ்ரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறதை பார்க்கிறோம். நான்காவது பரிதபிப்பு. மத்தேயு 27:46 சொல்லப்பட்டிருக்கு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஐந்தாவது வார்த்தை தவிப்பு. யோவான் 19:28 தாகமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது ஆறாவது ஆர்ப்பரிப்பு. யோவான் 19:30 முடிந்தது. ஏழாவது அர்ப்பணிப்பு. லூக்கா 23:46 பிதாவே உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. இது அவுட்லைனா நான் சொன்ன காரியம். இப்ப நாம செய்திக்குள் கடந்து போகலாம். முதலாவது வார்த்தை மன்னிப்பு. ஹல்லேலூயா. ஏசாயா 53:12 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் லூக்கா 23:34 நிறைவேறுகிறதை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவர்கள் யார் என கருமையான தெய்வ பிள்ளைகளே, லூக்கா 22:63 பரியாசம் பண்ணி அவரை அடித்தவர்களை குறிக்கிறது. அடுத்தது இவர்கள் யார், அதுல இவர்களை மன்னியும் இருக்குல்ல, அந்த இவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 22:64 அவர் கண்களை கட்டி தூஷித்து முகத்தில் அறைந்தார்களே, அவர்கள்தான். அடுத்தது லூக்கா 23:10 பிரதான ஆசாரியர் வேதபாரகர் இயேசுவின் மேல் குற்றம் சாட்டினவர்கள், அவர்கள்தான் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். லூக்கா 23:25 பிலாத்துடைய அநியாயமான தீர்ப்பு, அவன் கை கழுவிட்டான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. லூக்கா 23:33 வலது பக்கம் இடது பக்கம் குற்றவாளியாய் அவர்கள் கள்ளர்கள் என்ன பண்றாங்க, சிலுவையில அறைந்து நிற்கிறாங்க. என கருமையான தேவ பிள்ளைகளை, இவர்களெல்லாம் சூழ்ந்து நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. உண்மையிலே அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல எவ்வளோ அடி உத வேதனை, ஆனா அவர்களுக்காக அந்த கடைசி நிமிஷத்துல மன்னியோன்னு சொல்லி நிக்கிறாரு. அந்த மனப்பான்மை நமக்கு வருமாங்க? வரணும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயம் வரணும். நமக்கு அகைன்ஸ்ட் அநேகர் மாந்திரிக காரியங்களை செய்யலாம், நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்யலாம். ஆனா அவர்கள் ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும் பொழுது நாம் பார்த்து கஞ்சடையா இல்லாமல் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதுதான் மன்னிப்பு. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் குத்துனவங்க அடிச்சவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை மன்னிங்க. அல்லேலூயா. இப்படி இந்த பரியாசம் பண்ணுனவங்களுக்கெல்லாம் தண்டனை இருக்கானா? இருக்கு. நீதிமொழிகள் 19:29 வாசிப்போமா? நீதிமொழிகள் 19:29.
பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. பரியாசக்காரருக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 24:13 தூஷிக்கிறவர்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் அகேன்ஸ்டா காரியங்களை செய்யலாம், அவதூறாய் பேசலாம், நம்ம சொல்லாததை சொன்னோன்னு சொல்லலாம். ஆனா அவர்களை நம்ம என்ன பண்ணணும்? கட்டாயம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அவ்வளோ வேதனையின் மத்தியில அவர் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் தாகத்தினால நான் வறண்டு போன சூழ்நிலையில எப்படி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையை கொண்டு வந்து பாருங்க. அவர் தலையில முள்முடி சூட்டின அந்த நேரத்துல, அந்த தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்துல, ஆனா அவர் என்ன பண்றாரு? 7 வார்த்தைகள், அதுவும் மன்னியோன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில எப்படிங்க இருக்கிறோம்? கணவன் மனைவியை மன்னிக்காம, மனைவி கணவனை மன்னிக்காம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிப்பதில்லை. நான் செத்தால எங்க அம்மா அப்பா மூஞ்சில முழிக்கவே மாட்டேன், நான் செத்தால என் பிள்ளைங்க முகத்துல முழிக்க மாட்டேன். இல்லாவிட்டால் ஒரே வீட்டுக்குள்ள இருந்து கணவனும் மனைவியும் பேசாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தானே அன்னைக்கு கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஆனா இன்னைக்கு நீங்க வீட்டுக்குள்ள, அரை வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல வசதியை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு வாழ தேவையான உங்களுக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறார். ஆனா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே எத்தனை மாசம் எத்தனை வருஷம் கணவனும் மனைவியும் பேசாம இருப்பீங்க. இன்னைக்கு போய் மனம் திரும்புங்க. இன்னைக்கு போய் யார் மேல தப்பு இருந்தாலும் சாரி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் படுக்கை ஒரே அறையில இருக்கணும். அதாவது கணவன் ஒரு ரூம், மனைவி ஒரு ரூம், இப்படி படுக்கிறதே முதல் தவறு. ஹல்லேலூயா. நீங்க அப்படி படுத்தீங்கன்னா பிசாசு தான் உங்களை என்ன பண்ணுவான்? ஆட்கொள்ளுவான். ஹல்லேலூயா. கேட்டா பிள்ளைங்க பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க, போய் ஃபாரின்ல எல்லாம் போய் பாருங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறாங்கன்னு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு நம்ம திருத்த வேண்டிய காரியத்தை நமக்குள் திருத்தி கொள்ள வேண்டும். சும்மா வந்து கல்வாரி சிலுவையை தியானித்து போக வரல. நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம நடைமுறை மாறணும். இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கை மாறணும். கணவன் மனைவி ஒரு நாள் கூட பேசாம இருக்க கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேசாம இருக்கிறீங்க? இதை ஆன்லைன்ல பாக்குறவங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உண்மையாய் கல்வாரி சிலுவையில ஆண்டவர் எனக்காய் தான் ரத்தம் சிந்தினார் என்று நினைத்தால் இன்றைக்கு நீங்க போய் எல்லாரோட ஒப்புரவாகுங்க. உங்க உடன் பிறந்தவர்கள் ஒருவேளை பேசலனா கூட பரவாயில்ல, நீங்க ஒரு போன் கால் போட்டு பேசுங்க. ஹல்லேலூயா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மன்னிப்பை தான் கேட்கிறார். ஒருவேளை உங்க அத்தை மாமா இருந்தா அவங்க கூட பேசாம இருக்கீங்களா? அவங்களும் உங்களுடைய தாய் தகப்பன் மாதிரி தான். அவங்க கிட்ட மன்னிப்பு போய் கேளுங்க, சாரின்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் உங்களுக்கு அதாவது மனசுல, உங்க மனசுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், யாரெல்லாம் உங்களை எனிமையா நினைக்கிறீங்களோ, அவங்களையெல்லாம் பகையா நினைக்கிறீங்களோ, அவங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்த நாட்கள்ல அவர் நிறைய பேரை மன்னிச்சிருக்கிறார். ஒரு நபரை உங்களுக்கு சொல்றேன். யோவான் 8:4. யோவான் 8:4. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு விபச்சார ஸ்திரீயை கூட்டிட்டு வராங்க. மோசே நியாயப்பிரமாணப்படி அவங்க கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்போ கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு நீங்க வீட்டில் போய் பாருங்க, 8:1 11 வரைக்கும் இருக்கு. இப்போ கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. கையும் மையமா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கையும் மையமா பிடிச்சா என்ன பண்ணணும்? கூட விபச்சார பாவம் செய்தவனையும் பிடிச்சிட்டு வரணும். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை, பெண்ணை மட்டும் பிடிச்சிட்டு வராங்க. இப்ப எல்லாரும் கையில கல்லை எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்போ பேசாம தரையில எழுதி கொண்டு இருக்கிறார்.
உடனே பார்க்கறாங்க, என்ன நீங்க பேச மாட்டீங்க, நாங்க அவளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன் சொன்ன உடனே சொல்லிட்டு திரும்பவும் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த எழுத ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருத்தனும் எடுத்த கல்லை அப்படியே கீழே போட்டுட்டு போய்கிட்டே இருந்துட்டானுங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவன் பாவத்தை எழுதியிருப்பாரு அந்த இடத்துல. ஆனா இப்படி பார்த்த உடனே ஒவ்வொருத்தனும் கல்லை கீழே போட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு போயிட்டானுங்க. ஆண்டவர் அந்த ஸ்ரீயை பார்த்து கேட்கிறாரு, 6ஆம் வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். 8:9, 8:11. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவர் கேட்கிறாரு, கல்லெறிய நின்னவங்கலாம் எங்கன்னு கேட்கிறாரு. எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்ப்பதில்லை, நீ இனிமே என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. அல்லேலூயா. நம்மளுடைய பாவத்துக்காக தான் தேவன் கல்வாரி சிலுவையில அவர் என்ன பண்ணாரு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். இன்னைக்கு ஒருவேளை பாவ காரியங்கள் நமக்குள்ள இருந்தா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதை தயவாய் நாம் விட்டு விட வேண்டும். ஐயோ, எனக்காக என் தேவன் ரத்தம் சிந்தினாரே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம கொஞ்சம் ரத்தம் சிந்தின உடனே மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறாருல. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கண்களால பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னால், இன்னைக்கு மணிக்கணக்கில் சினிமா பார்த்தா அது விபச்சார பாவம். அல்லேலூயா. அப்போ அந்த அறகுறையா ட்ரெஸ்ஸை போட்டு பெண்கள் ஆடுறத, நடனம் ஆடுறத எல்லாத்தையும் பார்த்தா, சினிமா பார்த்தா, ஏன் சினிமா பார்க்க கூடாது, பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்கிறாங்கல்ல. களியாட்டு என்று சொன்னால் பொழுது போகாமல் பார்க்கிற ஒவ்வொன்றும் களியாட்டு தாங்க, சினிமா பார்க்க கூடாது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த கண்களால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த காரியங்களை பார்க்க கூடாது. பாருங்க, ஆண்டவர் மன்னிச்சு அவளை விட்டுட்டாரு. அதே போல இந்த அதாவது 1999 ஆஸ்திரேலியால இருந்து ஒரிசாக்கு வந்து ஊழியம் செய்த கிரஹாம் ஸ்டெயின் என்கிறவர் பாத்தீங்கன்னா, அவங்க 2 பையன்களோட, பிலிப்பு தீமோத்தேயு 2 பிள்ளைகளோட குஷ்டரோகி தொழுநோய் ஆட்கள் மத்தியில ஊழியம் செய்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்த ஆட்கள் அவங்க வேன்ல இருக்கும்போது பெட்ரோலை ஊத்தி அப்படியே கொளுத்தி சாகடிச்சிட்டாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு கொடூரம் இல்ல. அவர் ஆஸ்திரேலியால வந்து, ஒரிசால வந்து ஊழியம் தான் செய்ய வந்தாரு. ஆனா ஊழியம் செய்ய வந்த அவரை அப்படி சாகடித்த உடனே அப்புறமா அவங்க மனைவி எல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், அந்த குற்றவாளியை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படிங்க மன்னிப்பு வரும்? பிள்ளைங்க 2 பேர், தன் கணவன் இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் என் கணவன் விட்டு சென்ற ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, இதுதாங்க மன்னிப்பு. ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை இழப்புகள் வந்தாலும், ஆனால் எதிராளியை மன்னிக்கிறது தான் ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்கள்ல ஒன்று. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதை காட்டிலும் நாம் மன்னிக்கிறதுல ஆண்டவரை போல இருக்கணும். நம்ம அதாவது மன்னிக்கிறதுன்றது ரொம்ப முடியாத ஒரு காரியம்தான். ஆனா ஆண்டவரே, உங்க அன்பை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, மன்னிக்க முடியும். 2வது வார்த்தை ரட்சிப்பு. வாசிப்போம். லூக்கா 23:42, 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 43 வாசியா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட, சரி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இப்போ ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த அவரை நிக்க வைத்த இடத்துல வலதுபுறம் இடதுபுறம் 2 கள்ளன்களை என்ன பண்ணிட்டாங்க, அதாவது சிலுவையில் அறைந்து மாட்டி வைத்துட்டாங்க. இதுல அதாவது வலதுபுறம் இருக்கிற கள்ளன் சொல்றான், ஆண்டவரே என்னை மன்னிங்க, நாங்க உங்க ராஜ்யத்துல நீங்க போகும்போது என்னை நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். இடது பக்கம் இருந்தவன் அதாவது அவன் சொல்றான், அதாவது உன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பரிகாசம் பண்ணி கேலி பண்றான். ஆனா வலது பக்கம் இருந்த கள்ளன் அவனை என்ன பண்றான்,
திட்டுறான். நம்ம தான் குற்றவாளி, அவர் நிரபராதி, அவரை போய் அப்படி பேசாத அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையில வைத்து அவங்க பேசிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுல இந்த கள்ளர்களுடைய, அதாவது இந்த குற்றவாளிகளுடைய பெயர் பைபிள்ல இல்ல. ஆனா தள்ளப்பட்ட ஆகமத்துல இந்த, அதாவது இடது பக்கம் இருந்த கள்ளன் பெயர் கெஸ்டாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வலது பக்கம் இருந்த கள்ளன் பெயர் டிஸ்மாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவங்க 2 பேரும் 2 சைட்ல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்காய் இவங்களை, அதாவது ஏசாயா 53:12 அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அப்படின்னு இருக்கு. அப்ப அக்கிரமக்காரர்கள் நடுவில் அவர் அக்கிரமக்காரரா நிக்கிறாரு. ஆனா தன் அக்கிரமக்காரர்களுக்காக பக்கத்துல இருக்கிற கள்ளன் மனம் திரும்பின அவனுக்காக தேவன் வேண்டி அவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். வாசிப்போம் எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்மலாம் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு ரட்சிக்கப்பட்டோமா? ரொம்ப நல்லவங்கன்னு ஆண்டவர் நம்மளை இது பண்ணாரா? இல்ல. பாவியா இருந்த உங்களை என்னையும் தான் அவர் கிருபையால் ரட்சித்து கொண்டார். இது நம்மளால உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பரதீசில் என்னோட கூட இருப்பென்றார். பரதீசு என்று சொன்னால் இளைப்பாறுதல் ஸ்தலம். இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு லூக்கா 16:22 ஆபிரகாம் மடியை குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா லாசரும் ஐஸ்வர்யானும் இறக்கும் போது அந்த லாசரு ஆபிரகாம் மடியில தேற்றப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரை பார்க்கிறான். அவர் ஒண்ணுமே செய்யல, அவர் குற்றவாளி இல்ல. அதை நினைத்து அந்த வலது பக்கம் இருந்த கள்ளன் மனம் திரும்புறான். ஆனா இன்னொருத்த மனம் திரும்பல. அதே போலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்கிறாரு. மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதும் அதை நிராகரிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. சிம்சோனுக்கு ஆண்டவர் எத்தனையோ தருணங்களை கொடுத்தார், அவன் எப்படியாவது அவனை விடுதலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, பெலிஸ்தர் வருகிறார்கள் என்று சொல்லும் போது கூட 3 தடவை தருணம் கொடுக்கிறார். ஆனா அப்பம் கூட அவன் மயங்கி போய் தெளிலால் மடியில் படுத்து கொண்டு இருந்ததை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்பா உணர்வு இருந்தா கூட அவன் என்ன பண்ணிருக்கலாம்? தப்பிச்சிருக்கலாம். ஆனா உணர்வு இல்லாமல் கடைசியில் அவன் கண் பிடுங்கப்பட்டு அவன் என்ன பண்ணான்? அந்த 3000 பெலிஸ்தர்கள் மத்தியில அவனும் மடிந்து போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு பல தருணங்களை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி பல தடவை நம்மளை எச்சரிக்கிறார். ஆனால் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கேட்டு நாம் பிடரியை கடினப்படுத்தினால் சகாயமின்றி சடுதில் நாசமடைவான் என்று வேதம் சொல்கிறதை நாம் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தமாய் வரும் பொழுது, அப்பா நீங்க இது எனக்காக தான் பேசுறீங்கன்னு எடுத்துக்கொண்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 3வது வார்த்தை பராமரிப்பு. யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, அந்த சிலுவையின் அந்த அகோரமான அந்த இடத்துல தொங்கி கொண்டு அவருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பராமரிக்கிற ஒரு குணம் இருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. நம்மனா என்ன நினைப்போம்? நம்மளே சாவ போகிறோம், யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு கேட்போம். இருக்கும்போதே அப்படிதான் நினைப்போம்ல. இன்னைக்கு எத்தனை பேர் அம்மா அப்பாவை ஒழுங்கா பார்த்துக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுனா சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அது சாரும். அல்லேலூயா. உங்களை சின்னதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் பெரிதான பிறகு அந்த தாயின் தகப்பனை என்ன பண்ணணும்? நீங்கள் கனம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய தேவைகளை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய காரியங்களை
பிள்ளைகளை நாம் விசாரிக்க வேண்டும். பாருங்க, இவர் சிலுவையில தொங்குறாரு, கொஞ்ச நேரத்துல கண்ணை மூட போறாரு. அம்மாவை என்ன பார்க்கறதுக்கு ஆளா இல்ல, பார்த்துப்பாங்களே. ஆனா அந்த நேரத்துல கூட அவருக்கு அந்த தாயின் மேல உள்ள அன்பு, ஐயோ நம்ம விட்டுட்டு போயிட்டா யார் பார்த்து கொள்வார்கள்னு சொல்லி அவருக்கு பிரியமான அன்பான யோவான ஆண்டவர் என்ன பண்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த சிலுவையில் இருந்து கொண்டு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அந்த தாயை கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீதிமொழிகள் 19:26 தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சொத்தை பிடுங்கிக்கிறாங்க. அப்பா அம்மா கிட்ட இருந்து சொத்தை பிடுங்கிக்கிட்டு அப்பா அம்மாவை நடுத்தெருவில் விட்டுறாங்க. எவ்வளோ பேர் இப்படி பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கின்ற தீபம் காரிருளில் அணைந்து போமா. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சிறு பிள்ளைகளா நல்லா நினைச்சுக்கோங்க, உங்க அப்பா அம்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. காரிருள்ல உங்க தீபம் அணைந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது. இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே அசட்டை பண்றோமே, வயசான பிறகு எங்க அசட்டை பண்றது? அப்பா அம்மா சாப்பாடு அவங்களுடைய பிரயாசத்துல சாப்பிடும் போதே இன்னைக்கு போமா உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? உங்க அம்மாவுக்கு தெரியறது படிக்கலைன்னா கூட அம்மாவுக்கு தெரியறது உங்களுக்கு தெரியாது. உங்க அப்பா படிக்கலைனாலும் அப்பாவுக்கு தெரியாது, தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால ஆண்டவர் எல்லாத்திலையும் முன் உதாரணமா இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சிலுவையில தொங்குற அந்த நேரத்துல கூட தன்னுடைய தாயை நேசித்து அவங்கள பொறுப்பா அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஒரு நபரை நியமித்து அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் நீங்களும் எப்படி இயேசு இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு ஒருவேளை வயதான தாய் தகப்பன் ஊர்ல இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், அட்லீஸ்ட் அவங்களோட ஃபோன் மூலமாவது பேசணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஃபாரின் போயிடுறாங்க. ஆனா வேலை, அதாவது சொல்லுவாங்க நேரமே இல்லை எங்களுக்கு, வேலை 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 தான். ஆனா அந்த நேரத்திலையும் தாய் தகப்பனோடு என்ன பண்ணணும், பேசணும். நீங்க எவ்வளவு சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, ஐயோ எங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டாரா, எங்க அம்மா உட்கார்ந்து நான் சொல்றத கேட்க மாட்டாங்களான்னு ஏங்குறீங்கல்ல, அதே போலதான் அவங்க வயதான பிறகு என் பிள்ளைங்க நான் சொல்றத கேட்கணும்னு நினைக்கும் போது நீங்க ஒரு போன் கால் கூட இல்லாம இருந்தா அது சாபம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிறவங்களும் ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களும் யாரெல்லாம் தாயின் தகப்பனை அசட்டை பண்ணுகிறீர்களோ, ஒருவேளை அவங்கள அநாதை இல்லத்துல சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நான்காவது வார்த்தை என்னன்னா பரிதபிப்பு. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி, இது கிரேக்க பாஷையில, இது எபிரேய பாஷையில, அரபி மொழியில ஆண்டவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவர் ஏன் என்னை கைவிட்டீர்னு ஏன் சத்தமா கூப்பிட்டாரு? அவர் வலி தாங்காம கூப்பிட்டாரா, வேதனை தாங்காம கூப்பிட்டாரா, எதுக்காக பிதாவை கூப்பிட்டாரு? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் ஏன் இந்த இடத்துல அப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னா, இந்த மனுக்குலத்தின் பாவம் முழுவதும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அந்த பாவம் சுமத்தப்பட்ட நேரத்துல பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட அந்த நேரத்துல அவரால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. அது வரைக்கும் அவரை அடிச்சாங்க, குத்துனாங்க, ஈட்டியால குத்துனாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அதையெல்லாம் தாங்கிக் கொண்ட, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட உடனே அவர் கலங்கி ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு கூப்பிடுகிறாரா, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்க? இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் அப்படிதானே சொல்றோம், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்க, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்கிறோம்ல. ஆனா
அவருக்கும் நமக்கும் நம் பாவம் தடையா இருக்கிறது. அல்லேலூயா. அநேக நேரம் நம்மளோட ஆண்டவர் பேசுவார், தரிசனத்தின் மூலம் பேசுவார், சொப்பனத்தின் மூலம் பேசுவார். ஆனா சில நேரம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அப்ப ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்ப வெளிப்பாடு இல்லை. நான் அப்படிதான் கேட்பேன். சில நேரம் அப்படியே சைலண்டா போச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போயிடுவேன், ஆண்டவரே ஏன் ஏன் வெளிப்பாடெல்லாம் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்போ நம்மளுடைய ஜெபம் ஒருவேளை குறைஞ்சிருக்கலாம், வேத வாசிப்பு குறைஞ்சிருக்கலாம். ஏதோ ஒன்று குறையும் பொழுது ஆண்டவருடைய அந்த அந்த ஆண்டவருடைய அந்த இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் எல்லா மனுகுலத்துடைய அத்தனை பாவமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்ட போது பிதா ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டார், ஒரு செகண்ட் அப்படியே முகத்தை மறைச்சிட்டார். அந்த ஒரு செகண்ட் மறைச்சதை கூட ஆண்டவரால தாங்க முடியல. அதுக்கு முன்னால பட்ட வேதனையெல்லாம், வேதனைப்படும் போதெல்லாம் பிதாவே ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு கூப்பிட்டாரா? கூப்பிடல. ஆனா அவர் முகம் மறைக்கப்பட்ட பிறகு கூப்பிட்டார். இன்னைக்கு நம்மளும் அப்படிதாங்க. சும்மா ஏதோ வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வந்து போற விசுவாசிகளா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஒரு உறவு உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி உங்க வீட்டுக்கார் பேசலன்னா எப்படி பரிதபிக்கிறீங்க? ஐயோ எங்க வீட்டுக்கார் பேசல, என் மனைவி பேசல, என் பிள்ளைங்க பேசல அப்படின்னு நம்ம எவ்வளவு ஃபீல் பண்றோம், எவ்வளவு கலங்குறோம். அதே மாதிரிதான் ஆண்டவர் பேசலன்னா கலங்கணும். ஆண்டவரை ஏன்பா பேசல, என்கிட்ட என்ன குறை, ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை நம்ம சரி செய்யணும். பெரியவங்க மாத்திரம் இல்ல, சிறு பிள்ளைகளும் தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், 6 மணி முதல் 9 மணி 3 மணி நேரம் அந்த பூமி அந்தகாரப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு மிக மிக முக்கியன்றதை அவர் சிலுவையில நமக்கு போதித்து கடந்து போயிருக்கிறார். அதனாலதான் அவர் பிதாவை நோக்கி அப்படி கூப்பிட்டார். நான் ஏன் நம்மளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்ன்ற எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திகழ்ந்தார். அடுத்தது 5வது வார்த்தை தவிப்பு. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதை பார்க்கிறோம். இது கிரேக்க வேர்டு என்னன்னா டிப்சோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ தாகமா இருக்கிற நேரத்துல நமக்கு வேற ஜூஸ், இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், ரொம்ப தாகத்தோட போறோம். ஆனா உள்ள போன உடனே அவங்க ஏதாவது ஜூஸோ இல்லை வேற ஏதாவது கலந்து கொண்டு வந்து கொடுத்தா நம்ம என்ன கேட்போம்? முதல் தண்ணி கொடுங்க, தண்ணி தானே கேட்போம். அந்த ஜூஸை குடிக்க மாட்டோம். ஏன்? அவ்வளோ ஒரு தாகம், நாக்கு வறண்டு போகுது, முதல்ல தண்ணி தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. எங்க வெளியே போயிட்டு வெயிலில் போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவோம்? முதல்ல எங்க தண்ணி இருக்குன்னு தேடிக்கிட்டு ஓடுவோம், அந்த தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலாக்ஸ் ஆகும். ஆனா இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ அவருடைய வேர்வைகள், அவருடைய இரத்தங்கள் எல்லாமே போயிருச்சு. கடைசி சொட்டு ரத்தம் கூட வெளியே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. ஈட்டியை வச்சு குத்தி பார்க்கறான், ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே போயிட்டு அந்த சூழ்நிலையில பாருங்க, அவர் மனிதனும் தேவனுமா இருந்ததுனாலதான் உயிரோட இருக்காரு, இல்லைன்னா மரிச்சிருந்திருப்பாரு அந்த நேரம். ஆனா பேசுற வரைக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் பாத்தீங்களா? அப்போ அவர் அந்த நேரத்துல தாகமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவோம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல இந்த அதாவது இவருக்கு உலகப்பிரமான ஒரு தாகம், தண்ணி தாகம் இருந்தாலும் அந்த சிலுவையில கூட அவருக்கு ஆத்தும தாகம் இருந்தது. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டா அதை ஆண்டவர் ஆத்தும தாகத்தோடு இருந்தார் என்றும் சொல்லலாம். ஏன்னு சொன்னா அவர் கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது பிதாவே இவர்களை மன்னியும் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவங்களாம் நரகத்துக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க மனம் திரும்பலையே. யூதர்கள்லாம் இருக்கிறாங்க, பரிசேயர் யூதர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால ஆண்டவரே இவங்கெல்லாம் நரகத்துக்கு வரக்கூடாதுன்னு அப்பவுமே என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. இப்போ இந்த உலகத்துல சுற்றி திரிந்த நாட்கள்ல அவர் தாகத்துக்கு தேடி ஒரு நபரை தேடி போகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால்
இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி மேலேயாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இதுல பாத்தீங்கன்னா சமேரியா ஸ்ரீயை தேடி போறார். இந்த சமேரியர்களை யூதர்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த சமேரியா பட்டணத்துக்குள்ள கூட போக மாட்டாங்க, அதை சுத்திக்கிட்டு தான் போவாங்களே தவிர அந்த பட்டணத்து வழியா உள்ள போனா கிட்ட ஆனாலும் அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா சமேரியர்களை அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நபர்களை தேடி என் தேவன் போனார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறோம், யாருக்கு போய் செய்யறோம்? எல்லாம் நமக்கு தெரியும், அதாவது நல்ல டீசென்டானவங்க கிட்ட போய் செய்யறோமா, இல்ல ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் மத்தியில நம் ஊழியம் செய்ய வேண்டும்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப அங்க போய் தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. அவ சொல்றா, நீ ஒரு யூதராச்ச, கையில பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமா இருக்க, மொண்டு கொள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னிடத்தில் அதாவது பானம் பண்ணனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், தாகம் வராதுன்னு இவளுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, இந்த ஊருக்குள்ள எல்லாரும் நம்மளை பார்த்து திருப்பிட்டு போறாங்க, தண்ணி கூட எடுக்க வேணாம், ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எனக்கு அந்த தண்ணி வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், உன் புருஷனை கூட்டிட்டு வா. அப்பதான் சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உனக்கு 5 புருஷர்கள், இப்பொழுது இருப்பவன் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே அவளுக்கு எப்படா இவர் நம்முடைய காரியத்தை சொன்னாருன்னு சொல்லி அப்படியே குடத்தை கீழே போட்டு ஊருக்குள்ள ஓடுறா. அங்க இருக்கிற ஜனங்கள்ட்ட, வந்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையை பத்தி ஒருத்தர் சொன்னார், வந்து பாருங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க நற்செய்தி. இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டு கேட்டு எத்தனையோ வருஷமாய் ஆலயத்துக்கு வந்து அப்படியே நாம் மட்டும் பயன்படுகிறோமா, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோமா? வாங்க எங்க சர்ச்சைக்கு, இங்கதான் இருக்கு, வாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்னு சொல்லி அழைக்கிறோமா? ஹல்லேலூயா. பாருங்க, அவ ஊரே திரண்டு வந்துருச்சு. அப்புறம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அந்த சமரியா பட்டணமே என்ன பண்ணுதான், ரட்சிக்கப்பட்டதுன்னு வேதத்துல பார்க்கிறோம். பாருங்க, அவர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்த நாட்கள்லயும் அவருக்கு ஒரு தாகம் இருந்தது. கல்வாரி சிலுவையிலையும் சரீரப்பிரமாண தாகம் இருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு அந்த தாகம் இருக்க வேண்டும், ஆத்தும தாகம். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை தேடி ஓடணுங்க. ஒரு ஆத்துமாவை விடக்கூடாது. ஒருத்தர் உங்க கையில மாட்டினாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும்? ஏசப்பா அன்பை பத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. அதை ஞானமா சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி நம்ம ஆலயத்துக்கு என்ன பண்ணணும்? அவங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 6வது வார்த்தை, ஆர்ப்பரிப்பு. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இந்த யோவான் 19:30 முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த முடிந்தது அப்படின்னு சொன்னா இது தோல்வியின் குரல் அல்ல, ஐயோ தோத்து போயிட்டோம் அப்படின்னு இல்ல, இது வெற்றியின் குரல். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்கிறார், முடிந்தது, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இப்ப நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, அம்மா வேலை கொடுக்குறாங்க, இல்ல உங்க அப்பா வேலை கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? செய்யலைன்னா உதவுளும், அதனால என்ன பண்ணுவீங்க? முக்கி முணங்கியாவது என்ன பண்ணிடுவீங்க? பா, இதுங்கிட்ட வந்து சரியா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? செய்து முடிச்சிருவீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. ஐயோ பிதா என்னை இது பண்ணுவார் அப்படின்னு செய்யல. இவர் முழு மன ரம்யமா எல்லாவற்றையும் அவராகவே செய்து, ஏன்னா மனுக்குலம் ரட்சிக்கப்பட என் சொந்த ரத்தத்தை சிந்தணும்னு தான் இங்க வந்தாரு. ஹல்லேலூயா. அதனால இவர் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், பிதா சொன்ன அத்தனையும் நான் முடிச்சிட்டேன்னு ஒரு ஆர்ப்பரிப்பின் குரல் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என்ன முடித்தார்? பாடுகளை, அதாவது பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது தோல்வி என்கிற திரை கிழிந்ததை பார்க்கிறோம். அதே போல இந்த என்ன அதுல முடித்தார்னா ரட்சிப்பை முடித்தார். நமக்காக இரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மீட்கக்கூடிய அந்த மீட்பின் திட்டம் முடிந்தது சிலுவையில. நியாயப்பிரமாண காலம் முடிந்தது, திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. நியாயப்பிரமாணத்தை அதனாலதான் நம்ம கை கொள்ளாமல் இன்னைக்கு கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 10:4 வாசிப்போமா? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார்.
நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சிலுவையில அவர் பாடுகள் பட்டதுனால நியாயப்பிரமாணம் கேன்சல் ஆகி இன்னைக்கு கிருபையின் நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சாத்தானின் கிரியைகள் முற்றிலுமாய் அவர் அழித்து போட்டார். யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். பாருங்க, பிசாசானவன் புறம்பாய் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழித்து தேவன் சிலுவையில வெற்றி சிறந்தார். பிசாசு எப்படியெல்லாம் ஆண்டவரை சோதித்தான்ல, 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது இந்த கல் அப்பமாகும்படி செய்யும், மேல இருந்து கீழே குதிங்க, தூதர்கள் பிடிச்சு கொள்ளுவாங்க, அப்படிலாம் வந்து டெஸ்ட் பண்ணால. இந்த ராஜ்யம் முழுசுமே தரேன், என்னை பணிந்து கொண்டால்னு ஆண்டவர்கிட்டே போய் சோதனை பண்ணால. ஆனா அந்த சோதனைக்காரனை சிலுவையில் ஆண்டவர் முறித்து போட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசி ஒரு வார்த்தை, 7வது வார்த்தை, அர்ப்பணிப்பு. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பிதாவே உம் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாருங்க, இவருடைய ஆவிய இவர் தான் ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல பிசாசுக்கு என்ன அதிகாரம்னா, அதாவது நம்மள பலவீனப்படுத்தி இப்படியெல்லாம் கொண்டு வந்தா கூட ஜீவனை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். பாருங்க, யோவான் 10:15. யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ நமக்காக அவர் அவருடைய ஜீவனை கொடுத்தார். அடுத்தது 17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருந்தார். அப்போ ஜீவனை கொடுத்ததுனால பிதா என் மேல் அன்பாயிருக்கிறார்னு சொல்றாரு. இன்னும் அடுத்தது பாருங்க, யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். எப்படி இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே அதை கொடுக்கிறேன், என்னுடைய ஆவியை நான் தான் கொடுக்கிறேன், ஆனா அதை மறுபடியும் நான் எடுத்துக்கொள்வேன், ஆனா அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். அப்போ எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அப்பாட்ட ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு நாங்கப்பா வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு திரும்ப அந்த பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போடுற மாதிரி இருக்குல்ல. அப்போ ஆண்டவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு உடன்படிக்கை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, அவர் நமக்கு அவர் திரும்ப வாசி, நாமும் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல நம் ஜீவனை நம் சகோதரர்களுக்காக கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஊழியத்தை நம்ம செய்யணும். என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மிஷினரிமார்கள் போறாங்கல்ல, வடநாட்டுக்கெல்லாம் போறாங்க. அங்க நடக்கிற அநேக பிரச்சனைகளை பார்க்கும்போது போக மனசு வருமா? ஆனா சிலர் துணிஞ்சு போறாங்க. ஏன்? நான் செத்தாலும் சாகிறேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அந்த நம்முடைய ஜீவனை மற்றவர்களுக்காய். இப்ப சிலர் சொல்லுவாங்க, சேவன கட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க,
அது ஜெபம் பண்ணா அது ரொம்ப பிரச்சனை வரும், வீட்டில் பிரச்சனை வரும், அது வரும் இது வரும். எது வந்தா என்னங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஜீவனே போகாது, போனாலும் பரவாயில்ல, நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யோவான் 13:37. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு இந்த இடத்துல சொல்றார், ஆண்டவரே, நான் உமக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். அப்படி சவால் விட்டு நின்னா ஆண்டவர் சொல்ற, ஏன்பா நீ எனக்காக ஜீவன் கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால சேவல் கூறுறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணுவ? 3 முறை என்னை மறுதலிச்சிருவ. மறுதலிச்சானா இல்லையா? மறுதலிச்சிட்டான். ஹல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர் 7:59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க, ஸ்தேவான் சொல்றாரு, எல்லாம் கல்லெறிறாங்க. அவன் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இப்படி சொல்லி ஜெபிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதாம். 56ஆம் வசனம், 7:56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் பாருங்க, மனுஷகுமாரன் எழுந்து நிற்கிறாராம். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தேவான் தன் ஜீவனை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தபடியினால். அல்லேலூயா. அவன் தப்பா செய்தான், அவனை கல்லெறிஞ்சு கொண்டாங்க, அவனை முட்டி அதாவது அந்த நேரத்தில் கூட அவன் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே, நாவியை உமக்கு ஒப்புவிக்கிறேன்னு சொல்லும் போது பரலோகம் வானம் திறக்கப்படுகிறது. மனுஷகுமாரன் எழுந்து நின்று, எவ்வளோ மரியாதை இல்லைங்க. இப்போ சாதாரணமா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பெரியவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்துருக்கிறவங்க எழும்புவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறாராம். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு பார்த்தீங்களா? இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கென்று நாம் ஜீவனை ஒரு பொருட்டா எண்ணாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் பரலோகம் உங்களையும் என்னையும் அப்படி வரவேற்கும். அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு உட்காந்து அடுப்படியே கெதி என்று சொல்லி சோறாக்குறது தான் என்னுடைய வேலை, துணி துவைக்கிறது தான் என்னுடைய வேலை, பிள்ளைகளை வளர்க்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா பரலோகம் எழுந்து நின்று உங்களை வரவேற்காது. அல்லேலூயா. அந்த உலகம், அதாவது இந்த உலகத்துல மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். இந்த ஏற்ற துணையை கொடுத்தேன்னு சொல்லியே அதுலயும் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அல்லேலூயா. ஏற்ற துணையை தானே கொடுத்தாரு எல்லாருக்கும். ஆனா அந்த ஏற்ற துணையை நான் இப்படி போனா நான் இப்படி போவேன், ஒன்று இல்லைன்னா 2 பேரும் நேர்கோட்டில் போவாங்க. அதாவது விடாக்கண்டன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பழமொழி. அப்படியே நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளைந்து கொடுத்து போகணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. கணவன் ஒன்று சொன்னால் மனைவி வளைந்து கொடுத்து தான் ஆகணும். கணவன் சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லணும். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு கிடையாது, நான் சொல்கிறதான் கரெக்டு, நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? விலா எலும்பு இல்லை, அடிக்கடி சொல்லுவான் என் பையன், இல்லை விலா எலும்பு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க தான் தலை என்ன கரெக்டாக தான் என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. சில நேரம் தப்பாக டிசைட் பண்ணால் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அதனால இன்றைக்கு குடும்பம் எழுந்து கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த முழு உலகத்துக்காக ரத்தம் சிந்தினார்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, ஆண்டவரே, எங்க குடும்பத்துல அன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். இதை கரெக்டாக நான் ரொம்ப நாள் கேட்கல, இப்போ நான் கேட்கல, ஆனால் நிறைய பேர் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதை தொடங்குங்க. இன்னைக்கு ஒரு பொறுத்துணையோடு கடந்து போங்க. என்ன வேலை இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், ஆண்டவரே, அந்த கரெக்டாக ஒரு குறித்த நேரத்தில் நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கார் வரலையா, பிள்ளைங்க வரலையா, ஒரு பைபிள் அதுக்கு பதிலாக எடுத்து பக்கத்தில் வச்சிருங்க.
வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு பாட்டை பாடி ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நாள் அவங்க வந்து உள்ள உட்காருவாங்க. ஹல்லேலூயா. நீங்க அதை செய்யுங்க. ஆண்டவருக்கென்று நம் ஜீவனை கொடுக்க தயாரா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்பு பலவீனம் இதெல்லாம் பார்க்காம போய் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஊழியம் செய்யணும். நம்மளால முடிஞ்சது மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆண்டவரே, இதுவரைக்கும் சிலுவை தியானத்தை நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் அப்பா கல்வாரி சிலுவையில ரத்த சிந்தின தேவன் ஆண்டவரே. அப்பா கடைசி ஆண்டவரே மணி ஆண்டவரே துளியில ஆண்டவரே நீங்க சொன்ன 7 வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எதையெல்லாம் விடணும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்த்தோம். அதை விட்டு உமக்கென்று ஆண்டவரே உண்மையாய் ஜீவிக்க, பரிசுத்தமாய் ஜீவிக்க, எங்க வாழ்க்கை பரிசுத்தப்பட கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. அவருடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறப்பா. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எந்தெந்த பாவ வாழ்க்கையில் அடிமைத்தனத்துல அப்பா குடி, சிகரெட்டு ஆண்டவரை, போதை பொருட்களுக்கு ஆண்டவரை, விபச்சார பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அதுல இருந்தெல்லாம் உடைய பிள்ளைகளை விடுதலை செய்வீராக டாடி. ஐ கம் அண்ட் ஷல் பிஹோதர் ஐ லபிக்கபரபலபரபாக்கரபா. எந்தெந்த குடும்பங்கள்ல கணவன் மனைவி சமாதானம் இல்லாம பேசிய பல மாதங்கள் வருஷங்கள் ஆகிறது என்று சொல்கிறார்களோ அந்த குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா நீங்க சிலுவையில எல்லாவற்றையும் ஜெயித்தேன்னு சொன்னீங்களே, எல்லாவற்றையும் எங்களுக்காய் முடித்துட்டேன்னு சொன்னீங்களே. கர்த்தர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போலப்பா நீங்க முடிச்சிட்டீங்கப்பா. நாங்க அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். வந்த எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. யூடியூப்ல பார்க்கிற எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. அவங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.